ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேஎம் ஃபேமிலி விலாக்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கடலை மாவை வச்சு ஃபேஷன் லட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு, நம்மக்கிட்ட இருக்க நட்ஸு ப்ளஸ் நெய். நெய் வந்து நமக்கு வந்து மாவு வந்து 4 பங்குனா நெய் 1 பங்கு இருந்தால் போதும். தேவைன்னா ரொம்ப விரும்புகிறவங்க அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து 3.5 கப்புக்கு வந்து கடலை மாவு இருந்துச்சு. ஸோ அதனால நான் 3/4 கப்புக்கு வந்து நெய்யை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நெய்யை ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் நெய்யை ஃபஸ்ட்டு விட்டு நல்லா நெய் உருக விட்டு வச்சுக்கணும். வரவே மாட்டேங்குது, விழுகவே மாட்டேங்குது. அப்புறம் சரிட்டு கையை வச்சு தான் எடுத்து போட்டேன். அந்த இடத்துல விழுந்துருச்சு. ஓரளவுக்கு இப்போ வந்து நெய் இருந்திருக்கு, நல்லா உருகிருச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கடலை மாவை வந்து உள்ளே கொட்டிடுவோம். கையில் கொட்டி பார்த்தேன், சரி ரொம்ப லேட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. உடனே மொத்தமாகவே போட்டாச்சு. போட்டு நம்ம நல்லா கைவிடாமல் கிண்டணும். அது போட்டோன்னா அப்படியே கட்டி கட்டியாக திரள ஆரம்பிச்சிருச்சு. அந்த கட்டி கட்டியாக விழுகாமல் நல்லா கெட்டியாக கரண்டியை பிடிச்சிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து அமுக்கி நம்ம கிண்டணும். கட்டி கட்டியாக வராமல் அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி நல்லா மாவாக வர்ற அளவுக்கு வரணும். அது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் வந்து காலியாகி ரொம்ப மாவு வேகாமல் இருக்கும். அப்போ வந்து இடையில கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து இடையில விட்டு நல்லா கிண்டி எடுத்துக்குவோம். இப்போ வந்து நெய் கொஞ்சம் கூட போயிடுச்சாட்டம் இருக்குது இடையில விடும்போது. இதையும் நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா கிண்டி எடுத்தோம்னா நமக்கு மாவு வெந்து வரும்போது அது ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்துடும். இப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம 4க்கு 2 அப்படிங்கிற அளவுல சர்க்கரை எடுத்துக்குவோம். அதுதான் வந்து ஒரு 1.5 1.5 அளவுக்கு எடுத்திருந்தா அது கரெக்டாக இருந்துச்சு. நல்லா வந்து சர்க்கரையை வந்து மிக்சியில் அரைச்சி நல்லா பவுட்ரு ஆக்கிடுவோம். சுகர் பவுட்ரு ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கடலை மாவு நெய் ஊற்றி கிண்டிக்கிட்டு அதில் வந்து இதை கொட்டி அடுத்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். இன்னுமே வந்து நமக்கு அதிகமாக ஸ்டவ்வில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டவ்வில் இருந்து இறக்கிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு நமக்கு வந்து அந்த சூடு ரொம்ப சுடும்போதே அதில் வந்து நம்ம லட்டாக பிடிக்கணும். நமக்கு நம்ம தேவையான நட்ஸ் எல்லாமே எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த நட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்பட்டால் இந்த நேரத்தில் லைட்டாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பிடிக்கிறதுக்கு இப்போவே அது கரெக்டாக தான் இருக்கும். அப்படி பிடிக்க முடியலை அப்படின்னா வந்து நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஓரளவுக்கு வந்துச்சுன்னா நம்ம இப்படியே பிடிக்கலாம். பயங்கரமாக கொதிக்குது, என்னால் பிடிக்கவே முடியல. அதை பிடிச்சி கிண்ட அது அப்படியே கையெல்லாம் பயங்கரமாக வெந்து சூடு என்னால் தாங்கவே முடியலை. இது வந்து நம்ம சூடாக பிடிச்சோம்னா மட்டும்தான் அது நிற்கும், இல்லைன்னா நிற்கவே நிற்காது. கல்டு அப்படியே அது மாவாகவே சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நமக்கு வந்து லட்டுன்னா அது உருண்டையாக இருந்தால் தானே. லட்டு எவ்வளோ சூடோடு பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்து கெட்டும் போகாது. ஒரு 10 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிடலாம். அவ்வளோக்கு நல்லா இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கெட்டும் போயிடாது. கலண்டு அப்படியே இது பண்ணி வச்சோம்னா ஏர் உள்ள போக அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப நல்லா தெரியாது. அதனால எவ்வளோ சூடாக நம்ம பிடிக்க முடியுமோ நம்ம கை பொறுக்கிற அளவு. ரொம்ப ஆறி போச்சு அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் நெய்யை வந்து சூடு பண்ணி ஊற்றி மறுபடியும் பிடிச்சிக்கலாம். நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம இதை வந்து சூடாக பிடிக்கணும். அப்போ அதுதான் மெயின். இதுலேயே வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் உள்ளே போட்டிருக்கோம். நம்ம வெளியே வந்து டெக்கரேஷனுக்காக ஒட்டெல்லாம் தேவையில்லை. நம்ம உள்ள நட்ஸ் நமக்கு தேவையான அளவுக்கு நட்ஸ், பாதாம், பிஸ்தா, உலர் திராட்சை எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஆள்கிட்ட கொண்டே ஒரு பீஸ் கொடுத்தேன். அவட்ட செஞ்சு முடிச்சோடனே வந்துட்டா ஸ்கூல்ல இருந்து. கொடுத்தானே சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இது போன்ற வீடியோ வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.